என்ன மச்சான், வீடு தேடி வந்துட்ட? வீடு தேடி வராம பின்ன என்ன பண்ண சொல்றா? ஃபோன் பண்ணா அட்டன் பண்ண மாட்டேங்கிற. அம்மா எனக்கு கால் பண்ணி, என்னடா தம்பி அவன் 4 நாளா சரியாவே சாப்பிட்றது இல்ல, என்னன்னே தெரியலடா, என்னன்னு அவன் கிட்ட கேட்டு சொல்லுடான்னு எனக்கு கால் பண்றாங்க. உனக்கு ஃபோன் பண்ணி என்னடான்னு கேட்போனா, நீ கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற. உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? பாவம் இல்லையா அம்மா? நீ ஒழுங்கா நேரத்துக்கு தின்னினா அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க உன்னை என்ன பண்ணாலும் ரைட்டுன்னு. அதுவும் நீ பண்ண மாட்டேங்கிற. உனக்கு என்னதான் பிரச்சனை அதையாவது சொல்லு. எப்பவும் ஃபோன் பண்ண அட்டன் பண்ற நீ எதுக்கு 2 3 டேஸா ஒழுங்கா அட்டன் பண்ணல? சப்போஸ் ஒரு 4 காலுக்கு அப்புறம் 5வது காலோ 6வது காலோ அப்பா அட்டன் பண்ணி என்ன மச்சான்னு கேட்குற. என்னடா அப்படின்னா, ஹே கூப்பிட்றேன்டா அப்படின்னு வச்சிடுற. சரி ஓகே நீ கூப்பிடுவேன்னு வெயிட் பண்ணா ரெஸ்பான்ஸ். சரி ஓகே லேட் நைட்டு சரி நீ எப்படியும் முழிச்சிட்டு தான் இருப்பேன்னு கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற. நானும் 4 டைம் கால் பண்ணிட்டு சரி திருப்பி பண்ணுவேன்னா மெசேஜ் பண்ணி பிஸிடா அப்படின்னு சொல்கிறேன். என்ன தான் பிரச்சனை உனக்கு? ஃபஸ்ட்டு எனக்கு ஓப்பனாக சொல்லு. என்னன்னு சொல்லு. அம்மா பாவம் நேற்று கால் பண்ணாங்க. என்னடா தம்பி கேட்டியா கேடுடா அப்படின்னாங்க. நான் உனக்கு தான் நீ ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லையா, காலையில் பண்ணாங்க. சரி ஓகே இவன் ஃபோனில் எதுவும் சொல்லவும் மாட்டான், நம்ம கால் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டான், நம்ம டைரெக்டாக வீட்டுக்கு போகிறது பெட்ரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தேன். கரெக்டாக வீட்டில் இருக்கு, அதுவும் பைக் எடுத்துகிட்டு ரெடியாக நிற்கிற. எங்கேயோ கிளம்பியிருப்ப போல். நல்ல வேளை உன்னை வந்து பிடிச்சிட்டேன், இல்லைன்னா உன்னை பிடிச்சிருக்க கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை எங்கடா கிளம்பிட்டா? சொல்லவே இல்லை என்கிட்ட. எங்கே கிளம்பிட்டா? டேய் உன்னைத்தான் கேட்குறேன். இல்லைடா உன்னதானடா கேட்குறேன், உன்கிட்ட தானடா பேசுகிறேன். நான் யார்டா பேசிக்கிட்டு இருக்கேன்? மரமண்ட மாதிரி நிற்கிறேன் எனக்கு நான். சொல்டா எங்கே கிளம்பிட்டா? ஏன் சாப்பிடல 2 நாளா? அம்மா கால் பண்ணி பாவம் அலறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு எனக்கு ஃபர்ஸ்ட் அது சொல்லு. டேய் எங்கள் அம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா? ஒன்றா உனக்கு ஒரு ஃபோனை போட்டுருது. என்னடா தம்பி இவன் திங்கலை தூங்கலன்ட்டு. ஐயோ அது என்ன பண்ணுறதுனே தெரில. திங்காமே அப்புறம் உசுறு வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்லா தின்னுட்டு தான் இருக்கேன். என்ன மார்னிங் சாப்பிட்லன்னா மதியானம் சாப்பிடுவேன், மதியானம் சாப்பிட்லன்னா நைட்டு சாப்பிடுவேன். எங்கிட்ட ஒரு நேரம் சாப்பிடாம இப்படி இல்லை செத்து போயிட மாட்டேனா? சாப்பிட்டுட்டு தாண்டா இருக்கேன். அது சொல்லுது நீ கேட்டு நீ வரியாக்கும். போடா மச்சான் வேலை இருந்தா போய்ப்பா. டேய் அது கேட்டு நான் வரல. எனக்கும் நீ கால் பண்ணா பேச மாட்டேங்கிறியே. எப்பவும் பேசுற நீ, பட் பேச மாட்டேங்கிறியே ஏன்? அதுக்கு சொல்லு ரீசனை. ஆ அங்கே வாடா, டீ கடை வாடா, ஹோட்டல் போகலாம், ரெஸ்டாரண்ட் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், ஷாப்பிங் போகலாம், எதுக்காவது கூப்பிட்ற நீ? ஒரு 2 3 டேஸாக எதுக்கும் கூப்பிடல. லாஸ்ட்டாக நம்ம எப்போ பேசணும்? வெனஸ்டேவா டியூஸ்டேவா அப்போது பார்த்தது. அதுக்கப்புறம் நோ ரெஸ்பான்ஸ். என்னதான் உன் பிரச்சனை எனக்கு சொல்லு இப்போ. என்ன ஐஷுவா? ஐஷுனா எதுக்கு ஐஷு சொல்ற? ஐஷு காலேஜ் வரல தானே? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். ஐஷு ஏன் காலேஜ் வரலையா? ஐஷு காலேஜ் வராததுனால நீ பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகிறது இல்லையா அப்போ? டெய்லி போய் நிற்பியான். எல்லா நியூஸும் அம்மாவுக்கு தெரியுமாண்டா. ஆனால் எல்லாரும் யாராவது ஒரு ஆள் வந்து அம்மா கிட்ட சொல்லிடுறாங்களாம் தெரியுமா? ஆனால் அம்மா உன்கிட்ட கேட்குறதே கிடையாதான். அந்த ஐஷுங்கிற பிள்ளை யாருப்பா அப்படின்னு ஒரே அழுக. அந்த புள்ள காலேஜ் வரலையாப்பா. டெய்லி இந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறானா காலேஜ் வரும்னுட்டு. டெய்லி அந்த பிள்ளைய பார்த்துட்டு தான் வீட்டுக்கே வருவேன். எனக்கு அதுவும் தெரியும், ஆளுங்க சொல்லுவாங்க. இப்போ 4 நாளாக அந்த பிள்ளை காலேஜ் வரலன்னு அப்பா இவன் தூங்க மாட்டான் சாப்பிட மாட்டான் என்னையாவது யோசனையிலே இருக்கேன்னு அதுவும் அம்மா சொல்லிட்டாங்க. சரியா? ஐஷு பற்றி தானே நீ திங்க் பண்ணிட்டு இருக்கா? ஐஷு எதனால காலேஜ் வரலையா? ஆ சொல்டா. டேய் எங்கள் அம்மாவுக்கு எப்படி இந்த நியூஸ்லாம் தெரியும்? ஐஷுவை பற்றிலாம் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. யார் அங்கே சொல்லுவா? ஓ அந்த பூக்கார அக்காவா இருக்குமா? பூக்கார அக்காவுக்கும் அம்மாக்கும் கனெக்ஷன் கிடையாது. அம்மா பூக்கார அக்காவை இப்போ ஏய் மச்சான் பூக்கார அக்கா அந்த லைன் வருவாங்களாடா பூவிக்க? அவங்க எதுவும் சொல்லியிருப்பாங்களா? நம்ம அந்த லைன் வந்து பூக்கார அக்காவை பார்த்ததே கிடையாதே. ஈவினிங் டைமில் தான் வருவாங்களா என்னன்னு தெரியலையேடா. மேக்ஸிமம் பூக்கார அக்காவுக்கும் இதுதான் நல்லா தெரியும் அந்த விஷயத்தை பற்றி. வேற யார் சொல்கிறதுக்கு? ஆ மச்சான் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது பார்த்தியா? அங்கே உள்ள ஆன்ட்டி எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் க்ளோஸு. அந்த ஆன்ட்டி தாண்டா சொல்லியிருக்காங்க. பட் நான் ஐஷோ பார்க்குறேன், ஐஷோ பார்க்க தான் பஸ் ஸ்டாண்ட் வரேங்கிறதெல்லாம் எப்படி தெரியும்?
அதெல்லாம் டீட்டெயில்டாக அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க தான் சொல்லியிருப்பாங்களா, இல்லை அம்மா எப்படி இதெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஷோ, எப்படி தான் இந்த இதெல்லாம் அப்படி வெளியாகுதுன்னே தெரியல. அம்மாவுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? எப்படி தெரியும்லாம் எனக்கு தெரியாதுடா. நான் கூட கேட்டேன் எப்படிம்மா உங்களுக்கு தெரியும்னு. எனக்கு எல்லாம் தெரியும்டா தம்பி. இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிட்டு இவன் ஏன் அந்த பிள்ளைய நினச்சிட்டு இருக்கியான், அந்த பிள்ளை தான் வரலையாம்ல, அந்த பிள்ளைக்கு தான் கல்யாணம் ஆக போதாமேடா. உண்மையா? ஏய், அம்மாவுக்கு இது கொண்டு தெரியுமாடா? கல்யாணம் ஆக போகிற விஷயம்லாம் அம்மாவுக்கு எப்படிடா தெரியும்? தெரியலையே. அம்மா கூட சொல்கிறாங்க அந்த பொண்ணு வீட்டில் ஓகேனா கூட எனக்கும் ஓகே தான்டா அப்படின்னு. ஆனால் ஆனால் எப்படி என்னமாச்சா சொல்கிற? பொண்ணு வீட்டில் ஓகேனா அம்மாவுக்கு ஓகேயா? ஆமாம் ஆமாம். உங்ககிட்டலாம் அம்மா இதை பற்றி கேட்கல, உங்ககிட்ட மட்டும் இவ்வளோ டீட்டெயில் விஷயம் சொல்லியிருக்காங்க. உன்னை என்னன்னு விசாரிக்கத்தான். அம்மாவுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் என்கிட்ட சொல்லலடா. சரி அதை வீடு. இப்போ என்ன ஐஷோ விசாரிச்சியா? எல்லாமே நான் கேட்டேன்டா ஐஷோ பற்றி. ஐஷோ ஃப்ரெண்டு பவித்ரா இருக்குல்ல, அவள்கிட்ட தான் கேட்டேன். அவங்க தான் பவித்ரா தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஐஷோ கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. ஐஷுட்ட ஓப்பனாக கேட்டேன், ஐஷு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், ப்ளீஸ் நீங்கள் உங்கள் கெரியரை பாருங்கள் அப்படி இப்படின்னு அந்த பிள்ளை பேசுதுடா. அந்த பிள்ளை பேசுனதெல்லாம் ஓகே தான், பட் என்னால் அதை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் காதில் வாங்கிக்கிறவே முடியாத வழி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி மச்சான் சாப்பிடல தூங்கலைன்னா எப்படி தூங்குவேன், எப்படி சாப்பிடுவேன்? என்னோட மைண்ட் செட் யோசிச்சு பாரு. புரியுது தான்டா, உன்னோட இது புரியுது தான், நீ கேட்டதெல்லாம் ஓகே தான். ஆனால் சரி வீடு, பார்த்துக்கலாம்னா இந்த கல்யாணத்தை உன்னால் தடுத்து நிறுத்த முடியுமா மச்சான்? சொல்லு. அவங்க அம்மாவை பற்றி பத்திரக்காளி மாதிரி ஆடிடுவாங்க. அந்த ஐஷு பிள்ளையை கொன்னுடுவாங்க. அவ்வளோ கோவப்பட்டவங்க அவங்க. எப்படி மச்சான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவா? எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குடா. டேய், ஐஷுக்கு இப்போ உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட ஃபேஸ் என்னன்னு ஐஷுக்கு தெரியுமா? நீ யாருன்னு ஐஷுக்கு தெரியுமா? உன் பேக்ரவுண்ட் என்னன்னு ஐஷுக்கு தெரியுமா? நீ என்ன படிச்சிருக்க, என்ன ஒர்க் பண்ணுற, ஏதாவது அவளுக்கு தெரியுமாடா? அதுவே ஃபஸ்ட்டு நீ சொன்னியா வச்சியா? அதுவே சொல்லாமல் நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தா நியாயமா? பிடிக்காமலாம் இருக்காதுடா, பிடிக்க தான் செய்யும். நான் பேசுனதுலேயே அந்த பிள்ளை கொஞ்சம் ஃபீல் பண்ணுச்சு தான். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இது எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், எப்படியாவது ஐஷுவை எனக்கு பிடிக்க வைக்கணும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில மச்சான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அம்மாவுக்கு இந்த விஷயம் பூரா தெரிஞ்சிருக்கு, அதுதான் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. என்கிட்ட சொல்லும்போது உன்னை விட எனக்கு பெரிய ஷாக்கிங். எப்படி தெரிஞ்சுமான்னே. அதை விடுடா தம்பி, நீ அதை விடு, அதை ஏன் கேட்குற? அது தெரிஞ்சிருச்சு எப்படியோ. என் அவனுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன்டா, அந்த பிள்ளைக்கு ஓகேன்னா அப்படின்னு அவங்க முதற்கொண்டு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் பாவமாக இருந்துச்சு அவங்க பேசுனதெல்லாம் பார்த்தா. நிஜமாவே எங்கள் அம்மா என்ன பாவம் போல் பார்க்குதுடா. எழுந்துருடா தம்பி, சாப்பிட்றா தம்பி, வைடா தம்பின்னு ரொம்ப பாவம் போல் பார்க்குது. பார்க்கவே பாவமாக இருக்குது. என்ன நம்ம கஷ்டப்படுத்துறலாமா, அம்மாவே போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோமேன்னு ஒரு பக்கம் தோணுது தான். என்ன செய்கிறது போ. பட் ஐஷோ நினச்சாலும் இன்னொரு பக்கம் என்னால் மறக்க முடியாது போல். நானே எனக்குள்ளே ஐஷோட என்ன சொல்கிறது வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஒவ்வொரு செகண்டும் நான் ஐஷோ நினைக்கிறதுனால எனக்கு ஐஷோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணவே முடியல. சரி விடு, அம்மாட்ட போய் பேசலாமா? ஐயோ, எப்போ பேசலான்ற ஓடாங்கிட்டு. உன்கிட்ட அம்மா ஓப்பனாக இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மா மூஞ்சியில் முழிக்கவே பயமாக இருக்குது. என்னை எவ்வளோ தப்பாக நினச்சிருப்பாங்களே இவ்வளோ நாளாக என் கூட. தெரியல போ. இப்போ நீ நினச்சி என்ன பண்ணுறது? உன்னை பற்றின எல்லா விஷயமே அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே பாரு, இனிமேல் ஐஷோ நினைக்கிறதுலாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. மறந்துட்டு வேறு வேலை இருந்தால் பாரு, சரியா? அதெல்லாம் முடியாதுடா. ஐஷு, என்னடி இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஆமா பவித்ரா, நான் பாட்டுக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்னு ஃப்ரீ மைண்டாக இருந்தேன். பட் இப்போ அந்த பையன் வந்து பேசும்போது எனக்கே ஒரு சைடு பார்த்தா பாவமாகவும் இருக்குது. இப்போ எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு பக்கம் தோணுது. ஐஷு, அப்போ உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்காடி? சொல்லு, ஓப்பனாக சொல்லு, பிடிச்சிருக்கா? ஆ நிறைய பவித்ரா, என்ன கேள்வி கேட்குற? லூஸ் மாதிரி கேள்வி கேட்குற. அப்படிலாம் நான் நினைக்கல பவித்ரா. ஆனால் பாவமாக இருக்குது. நமக்காண்டி ஒருத்தவங்க அலறாங்கங்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ பாவமாக இருக்குது. அதை நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். வேற ஒன்றும் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது சொல்லு, நினச்சி என்ன பண்ணுறது?
ஒன்றும் இனி பண்ணுறதுக்கு கிடையாது சரியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேணும்னா நீ ஓகேன்னு சொல்லு. அந்த பையன் ஃபீஸ் கட்டுறோம்னு சொல்கிறான். போய் சொல்லி ஓகேன்னு சொல்லி ஃபீஸ் கட்டிட்டு நீ படி. உங்கள் அம்மா கிட்ட ஃபீஸ் கட்டுறாங்கம்மா, அவங்க கட்டுறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஹெல்ப் பண்ணுறாங்க டீச்சர் யாராவது மேம் ஏதாவது சொல்லி ஆ, அப்புறம் ஏதாவது சொல்லி படிக்கலாண்டி. எப்படி? அடி பாவி, அதுக்காக அந்த பையன்கிட்ட பொய் சொல்ல சொல்றியா? ஒருத்தவங்க எமோஷனில் விளையாட சொல்றியா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? எமோஷனில் விளையாட சொல்லலை. சப்போஸ் உனக்கு பிடிச்சிட்டுன்னா அப்புறம் ஓகே சொல்லிடு. உண்மைக்கும் என்னடி பொய்யா ஓகே சொல்கிறது, அப்புறம் உண்மைக்கும் ஓகே சொல்கிறது? என்னோட கதை முடிஞ்சு. இனி சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால ஆனால் என்ன, அவன் கொஞ்சம் மனசை மாற்றிட்டு அவனோட லைஃப்பை பார்த்துக்கிட்டான் அப்படின்னா ஓகே. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதை அவன் மனசு வைக்கணும். எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு உனக்கு. உனக்கு சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீ படிக்கிறதுக்கு படிக்கணும்னு தானே நீ நினச்ச. அதுக்கு தான் சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. பட் அதை மிஸ் பண்ணிடாதான் நான் சொல்கிறேன். பவித்ரா, மிஸ் பண்ணிடாதன்னு இல்லை பவித்ரா. அதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் பவித்ரா. அவங்கள்ட்ட போயினாச்சுக்கும் ஓகே சொல்லி பாவம் தெரியுமா? என்னடி பெரிய பாவம்? பாவம் பாவம்ன்ட்டு இருக்க. உனக்கு ஹெல்ப் பண்ணுறாடி படிக்க வைக்க. அதுக்காக அவன்கிட்ட ஓகே சொல்ல சொல்கிறியா? அவ்வளோதான் பார்த்துக்கோ. எங்கள் அம்மா கிட்ட என்னன்னு சொல்லி நான் படிக்கிறேன்னு சொல்ல முடியும்? அதுக்கிடையில் இங்கிட்ட ஒரு ரோட் கிராஸ் ஆகிட்டுருக்கு. இங்கிட்ட எல்லாம் முடிஞ்சிரும் போல. அவன் ஒத்துக்கணும்ல படிக்க வைக்க. அப்போ எங்கே போய் முடிய போதப்போ? ஆனால் ஆக மொத்தத்தில் எப்போ 1 இயராக ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பையன். உண்மையில உசிரையே வச்சுருப்பான் போல். அவனை மிஸ் பண்ண போகிறேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் எனக்காக இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் வந்தால் நான்லாம் மிஸ் பண்ண மாட்டேன்ப்பா. சூப்பர் லைஃப்னு போயிடுவேன். நீ சொல்லுவப்பா, உனக்கு என்ன நீ சொல்லுவ? அப்படிலாம் நான் இருக்க முடியாதுடி. ம், என்னடி ரொம்ப இருக்க முடியாதுன்ட்டு எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கிட்டயா இங்கிட்டான்னு நல்லா யோசி. இல்லைன்னா நான் பெரியம்மாட்ட பேசுகிறேன் ஃபீஸ் கட்டுற விஷயத்தை பற்றி. என்னன்னு இவன் கட்டுறானா? ஏதாவது போய் தான் விடணும். ஏதோ உருட்டி உருட்டி உருட்டு விட வேண்டியதானே. உருட்டுவ. எங்கள் அம்மா எவ்வளோ விவரம்னு உனக்கே தெரியும்ல. தெரிஞ்சுட்டே உருட்டுவேன்னு சொல்கிறேன் பார்த்தியா? போடி, அதுக்கு மேலே நீ ஆச்சு உங்கள் அம்மாவாச்சு என்னமோ பண்ணு. நான் சொல்கிறத சொல்லியாச்சு, அவ்வளோதான். சரி பாரு, கிளம்புறேன்.